மைக்ரேஷன். இலிமினேஷன் ஸ்டுடியோஸ் உங்கள் எல்லாத்துக்குமே தெரிஞ்சிருக்கும். மினியன்ஸை கொடுத்தவங்களே அவங்க தான். டிஸ்பிகபிள் மீ அப்படிங்கிற அந்த படமும் எல்லாத்துக்குமே பிடிச்சிருக்கும். ஸோ டிஸ்பிகபிள் மீ 4 வந்து வரப்போகுது. ஸோ அதுக்கு நான் வந்து அவ்வளோ எக்ஸ்பெக்ட் பண்ணுறேன். ஸோ இந்த ஒரு ஸ்டுடியோட்டேருந்து இப்படி ஒரு படம் வருதுங்கிறப்போ பயமான எக்ஸ்பெக்டேஷன் இருந்துச்சு. பட் ட்ரெய்லர் பார்க்கும்போது ஓகே அப்படின்னு தான் இருந்துச்சு. பட் படம் வந்துட்டு பார்த்த பிறகு ஏன் பார்த்தோம் அப்படிங்கிற மாதிரி இருந்துச்சு. பட் சில்ட்ரன்ஸ்க்கு ரொம்பவே பிடிக்கும். பட் அடல்ட்ஸ்க்கு அந்த படத்தில் ஒன்றுமே கிடையாது. கிட்டத்தட்ட ஒரு சின்ன குழந்தைய ஒரு 3 வயசுலேருந்து அதுக்கு மேலே இருக்காங்க அப்படின்னா அவங்க பார்க்கறதுக்குண்டான ஒரு படமாக தான் இந்த படம் வந்தது தவிர அடல்ட்ஸ்க்கு ஒன்றுமே கிடையாது. கதையை பொறுத்த வரைக்கும் ஒரு சின்ன ஒரு பாண்டில் வாழ்ந்துட்டு இருக்கிற அந்த ஒரு டக்ஸ், ஸோ அந்த ஒரு ஃபேமிலி அந்த இடத்த விட்டுட்டு மைக்ரேட் ஆகி வேறு இடத்துக்கு போகலான்னு சொல்லி போகிறாங்க. பட் இந்த ஒரு காலகட்டத்தில் இந்த ஒரு சூழ்நிலையில் அவங்க அழகான அந்த இடத்த விட்டுட்டு இந்த நகரத்தை நோக்கி போகும்போது என்ன விஷயங்கள் நடக்குது, அவங்க தேடி போகிற இடம் வேறு, பட் நகரங்களை தாண்டி தான் போயாகணும். ஸோ இதில் எப்படியெல்லாம் மாட்டுறாங்க, யார்கிட்டலாம் மாட்டுறாங்க, என்ன நடந்துச்சு. ஸோ இந்த மாதிரியான அனிமேஷன் படங்கள் பிஓவிஸ் தானே, பாயிண்ட் ஆஃப் வியூஸ் தானே. ஸோ இந்த டக்ஸோட பாயிண்ட் ஆஃப் வியூஸ்லேருந்து அவங்களோட மைக்ரேஷன் இந்த காலகட்டத்தில் எவ்வளோ டஃபாக மாறி இருக்குது அப்படிங்கிறத அழகாக படமாக காட்டியிருக்காங்க.